டிட்வா புயல் எதிரொலியாக ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கடல் சீற்றம் காணப்படும் நிலையில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளை அலைகள் இழுக்க முற்படுவதால் அதனை மீட்க மீனவர்கள் போராடி வருகிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், தற்போதைய நிலை. வணக்கம் ஷியாம். டிட்வா புயல் எதிரொலியாக அந்த கடற்கரை மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய அந்த கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதனை அடுத்து ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த கடலானது காலையிலிருந்தே சீற்றத்தோடு காணப்படுகிறது. இது மட்டுமல்லாது ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரம் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த கடல் சீற்றம் காரணமாக படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்ல முற்படுவதால் அந்த மீனவர்கள் கலக்கமடைந்து மீனவர்கள் தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து இழுக்கக்கூடிய படகுகளை மீண்டும் வலுவான கயிறுகளை கொண்டு கட்டி இழுத்து கட்டும் பணியில முற்பட்டு வராங்க. பாம்பன் பகுதியில் முழுவதுமே பலத்த காற்றுடன் கூடிய அந்த கடல் சீற்றம் காணப்படக்கூடிய சூழல்ல அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் குறித்து மீனவர்கள் கவலையில் இருக்கின்றனர். எனவே தங்களுடைய படகுகளை பாதுகாப்பதில் மும்முரம் காட்டி வரக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை துவங்கி பலத்துடன் கூடிய கடல் சீற்றம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல சுற்றுலா பயணிகள் தங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.